அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, அந்த வெள்ளரிங்க செம்மையாக இருக்குங்க. பார்க்கும்போதே நாக்கு அப்படியே நம்மண்டுதுங்க எப்போ கட் பண்ணி சாப்பிடணுன்னு. நம்ம இதை பார்த்தீங்கன்னா வெள்ளத்தோட சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். காயாக இருக்கும்போது நம்ம சாம்பாரில் போடலாம், இல்லை மிளகாப்பொடி சால்ட்டு போட்டு சாப்பிடலாம். ஏதோ 4 விதமாக சாப்பிட்லாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாங்க. இந்த வெள்ளரியை பார்த்தீங்கன்னா அப்படியே பழுத்துருச்சு பாருங்கள், கையோட வந்துச்சு. அப்படி ஒரு வாசனைங்க, தெரு ஃபுல்லாகவே உங்களுக்கு வாசனை வீசுங்க, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிஞ்சு வெள்ளரியோட கொடி காஞ்சிடுச்சு. ஸோ நான் இந்த 2 பிஞ்சு வெள்ளரி இருக்குங்க. ஸோ அதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணலாங்க. இதோ பாருங்கள், இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ நான் இதே நான் அறுவடை பண்ணுறேங்க. வெள்ளரி கொடி வந்து காஞ்சிடுச்சுங்க. ஸோ நான் அறுவடை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட்டான வெள்ளரியும் நம்ம பிஞ்சு வெள்ளரியும் அறுவடை பண்ணியிருக்கோங்க. வாங்க உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். கட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசனைங்க. எனக்கு வாசனையை பார்த்தீங்கன்னா எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு மாதிரி நம்மன்னு நாக்கு ஊறுதுங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. கலரை பாருங்கள். இப்படி ஃப்ரூட் அந்த தோல் வந்து அப்படியே நம்ம கையோடையே வருங்க. ஃப்ரூட் ஆச்சுன்னா நம்ம அப்படியே உரிச்சு எடுக்கலாங்க தோல்.